நீங்கள் டே 3 நடந்த கதை வந்து ஸ்டார்டிங்கே வந்து மஞ்சள் சப்பாத்தியில் ஆரம்பித்து டீயோட வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதை முடிச்சு குளிச்சுட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் பூசி ஜஸ்ட்டு ஒரு பம்ப் இருக்கான்னு பார்த்தா ஓரளவு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த சாப்பாட்டுக்கு வந்து கொஞ்சம் சப்பாத்தி சாப்பாடு மோர் இல்லாமல் நம்ம நாளே இல்லை ப்ரோ. அது இல்லாமல் நம்ம உயிரே இல்லை ப்ரோ. உயிர் வாழவே கஷ்டம். ஸோ மோர் தான். ஆனால் புளிப்பாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து எப்பயும் வந்து மதியம் ஒரு 4 o'clock 5 o'clock பண்ணுற எக்ஸசைஸ் வந்து சில பல காரணங்களாக வந்து இப்போ ஒரு நைட் 10 ஆச்சு. ஸோ வந்து இன்றைக்கி ஒரு செஸ்ட்டே தான் வந்து பிளான் பண்ணேன். ஸோ செஸ்ட் ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் நார்மல் போட்டு அண்ட் புஷ்அப் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு புஷ்அப்லேயே ஒரு 2 வேரியேஷன். அண்ட் அதேமாரி வந்து எங்கள் ஜிம்மில் வந்து அவ்வளோ ஒன்றும் ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. பட் இருக்கிறத வச்சு பண்ணலாம். பட் நான் செஸ்ட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு புஷ்அப் மட்டுமே வந்து என்ன ஆஃப்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே வந்து குதிச்சிட்டேன். ஸோ அதில் ஒவ்வொரு வேரியேஷனாக நார்மல், வைட், டைமண்ட், அதுக்கப்புறம் வந்து வைட், ஆர்ச்சர் அண்ட் நமக்கு ரொம்ப இஷ்டமான 6 ஃபிங்கர் அண்ட் 4 ஃபிங்கர் அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச 1ஆம் புஷ்அப். அதை மட்டும் விட்டுறவே கூடாது. ஸோ அதை தான் வந்து மெயின் ஃபோக்கஸாக வச்சு பண்ணேன். ரைட்டு தான் கொஞ்சம் மோசமாக போயிடுச்சு. இவங்க தான் ஆள் திரியிறாங்களா, இவங்கெல்லாம் கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க தான் இன்றைக்கி எனக்கு ஆட்டினா பலியாடுங்க. ஸோ அவங்களோட இன்றைக்கி எக்ஸசைஸ் நான் தரமாகவே போச்சு. ப்ளஸ் ஆர்ச்சர் புஷ்னு சொல்லிட்டு நான் கதை அரட்டைன்னு சொல்லிட்டு நல்லா பயங்கரமாக போச்சு எக்ஸசைஸு. அண்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு. என்னை விட என் ஃப்ரெண்டு பயங்கர ஸ்ட்ராங்கு. அவன் எப்படின்னா வந்து 100 ரெப்புனே போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஃபுல்லாக போடல, ஜஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 100 இருந்தாலும் 100ங்கிறது எவ்வளோ அதிகமான இது அமௌண்ட்டு. பயங்கரமான ஸ்ட்ராங்கு. ஸோ நான் அவங்ககிட்ட நேம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து 6 ஃபிங்கரில் தான் 4 ஃபிங்கர் 4 ஃபிங்கர் தாங்கியாச்சு. ஸோ 4 ஃபிங்கர்லாம் முடிச்சுட்டு வந்து 1ஆம் தான். அதுவும் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு கேமராமேனாக வந்து நான் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணாப்புல. அந்த நல்ல உள்ளத்துக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்த காரணத்தினால கொஞ்சம் குஜராத் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். கடையில் போயிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டு 2 கடையை வந்து ஒரு கடை என்னென்னா அடைச்சி போட்டிருந்தாங்க. இன்னும் கடையில் போய் வாங்கிட்டு நான் கொஞ்சம் அருமையாகவே போச்சு. பிறகு சந்திப்போம்.